5 பூண்டு கூடைக்குள்ள இருக்கிற தலையை கொண்டு வந்து இவனை பாரு எங்க வச்சிருக்கான் என்னடா நொண்டி அடிச்சுக்கிட்டு வர பாதியில கேமா சரியான மேல் போடி முடியல மண்டை உள்ள போடுங்க அதை இன்னும் கான்சன்ட்ரேட் போயிட்டோம்னா நல்லா இருக்கா டேஸ்ட்டு? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லாக்கா அவன் டேஸ்ட் நல்லா இருக்குதா? அப்படிலாம் புதைக்கக்கூடாது. ஈரில் புதைச்சி வைக்கிறியா? வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குங்க. அதை வந்து வறுவல் செஞ்சு சாப்பாடு செஞ்சு தான் பசங்களோட சாப்பிட போகிறோம். இது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு 2 மாதம் இருக்கும் வீடியோ போட்டு. அவர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே ஆட் பண்ணுறேன். அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அது அந்த டைப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அவர் சொல்லும் போதே எனக்கு பார்த்திங்கன்னா நாக்கில் எச்சி ஊறிச்சு. வேறு லெவலில் இருக்க போகுன்னு நினைக்கிறோம். டே கோகுல, எங்கடா அந்த கோழி? அவனை தூக்குடா. அவர் என்ன சுத்தமான நாட்டுக்கோழி போட சொன்னார். ஆனால் இவன் நாட்டுக்கோழி இல்லை, போண்டா கோழி. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போடுறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. கிராஸ் ஏன்டா? நடுத்தரமா? இவன் கிராஸினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியாட்டவே இருக்கானா? மூஞ்சியை காட்டு கடைசியாக. மூஞ்சியை காட்டுறா, கடைசியாக காட்டிக்கோ. ஆனால் பார்க்குறதுக்கு அவன் நாட்டுக்கோழியாட்டவே இருப்பாங்க. நாட்டுக்கோழின்னு சொல்லியிருக்கலாம். சரி, இருந்தாலும் ஏன் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அவ்வளோதான் மக்கள். சுடுதண்ணி காய வச்சாச்சு. கோழி அறுத்தரலாம். எண்ணெயை தேய்ச்சி பிலிப்ஸு அறுத்துரு. பிலிப்ஸு நானே எடுத்துட்டா. யார் இருக்கிறா? ஜோய் திருப்பியா? அறுக்க தெரியாதா? எங்களை போட்டு இந்த தலைவன வெட்டி தரங்கிறியா? அதுதான் இருக்கிறது. கிளீன் பண்றது நானே கிளீன் பண்ணிடுறேன். அறுக்கிறதுக்கு பாவமா இருக்கா? நீ அறுத்துறீங்களா? சரி, 60 அறுத்துங்க. கீழே வைக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? கீழேயா? கீழே வைக்கிறதுக்கு அந்த இது இருந்துச்சுல்ல ஜோகித்து, அந்த துணிமா இருந்துச்சுல்ல, கருத்துலடா அந்த இது எல்லோ கலரா ஒயிட் கலரா? அந்த பைய எடுத்துடா. பைய எடுத்துட்டு வா. அது எங்க கிடந்தது? குப்பையிலையா? அதுல தான் பொருளை கொண்டு வந்தாங்க. அதுல தான் பொருளை கொண்டு வந்துச்சா? அது இங்கிலீஷ்ல எப்படி இசு வாசு மாதிரி சந்திரா, அது கெட்ட வார்த்தை இந்த தண்ணி வந்துரும். கோழி வந்துரும் மாட்டேங்குது. எனக்கு தெரியும். அவ்வளவுதான். பதம் கடையாந்து நம்ம மிஷின்ல போட்டுறோம். காது குடஞ்சுக்கோ. மிக்சிங் போடுறாங்க. மிஷின் அங்கே காதல் முத்துட்டு இருக்குது. வாங்கிட்டு வந்து ஒயர் எங்கே இருப்பீங்க? சுத்த வேண்டியதான் ஆளுக்கு ஒரு பக்கம். பரத்து இந்த பக்கம் அப்படியே தலையை எடுத்து போட்டு அப்படி தலையில் கட்டுச்சேவலை பிடிச்ச ஒரு வறுக்க சொன்னார். நம்ம இதை கட்டுச்சேவலை கூப்பிட்டா போய் குப்பை பொறுக்கிட்டு இருக்குது. தீனி பொறுக்கிறது கொஞ்சம் தானே டிஃப்ரெண்ட்டு. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் என்ன நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா எனக்கு கம்பு சோளம் அது மட்டும் போட்டிருப்பாங்க. இவன் ஆன்ஸு புயலையெல்லாம் தின்றுப்பானா? பூஸ்ட் புகையிலிக்கார மாதிரி. புகையிலை பான் மசாலா தின்றுப்பியா? உயிரை கொள்ளும். ஏன்டா சாவடிச்சு நீ போட்டு கொள்றீங்களாடான்னு கோழி மைண்ட் வாய்ஸ். அதுக்கு முன்னாடி தான் கட்டுக்கு விட்றன்ட்டு விட்டு அந்த தீனி தின்னுட்டு இருந்தேன். பாவங்க இவன் பேசிட்டு இருந்தீங்க. ஒரு அப்படியே தள்ளி விடுங்க. அவனை ஒரு வாட்டிடலாம். பார்த்து என்னடா உள்ள மாதிரியே அதை தண்ணி சுடுதண்ணிடா. அது காலுடா. அவன் தான் சுடுதண்ணி போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன். கிணத்துல ஊத்துறா. கிணத்துல இறங்கிறாங்கடா. சொன்னதுக்கு அப்புறம் இது ஆள் தலை. வீடியோ எடுத்து உள்ளே எடுக்க முடியாது. ஆள் தலை கிணறு. என்னெல்லாம் தலைகளை இறக்குறாங்கன்னா உங்க கூட சேர்ந்து. இப்போ நீங்க மஞ்சுமல் பைஸ் பாப்பீங்க. இது மஞ்சுமல் பைஸ் கிடையாது. அது ஒரு காலத்துல பெரிய கிணறா. முன்னொரு காலத்தில் மாட்டிடலாமா? மேலே ஏறா. இல்ல, சின்ன கிணறு தான்டா. அது சின்ன கிணறுனா எவ்வளவு இதுதான் கிணறேவா? இது சின்ன கிணறு. மஞ்சவாசம் வந்தானே மஞ்சள் நீர் ஆடுவோம்ல. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே ஆரம்பிச்சு பயங்கரமா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சாச்சு. மண்டை நீ பொறுமையா பொசுக்கிட்டு வா. வீட்டுக்கு போயிடுறோம். வீரல எங்க போச்சு தெரியுமா? எங்க வீடியோ எடுத்து பாருங்க. வீரல ஒரு சாட்ல இருக்கும், அடுத்த சாட்ல இருக்காது. எப்படி ஆடு உள்ள வந்தியா சோத்துக்குள்ள? நான் தான் தூக்கிட்டாத. எவன கேட்டானே ஈரல மீட் மாஸ்டர் சாங் வாங். ஏனே
ஒரு டைம் ஆடு சோறு திங்க சோத்தை அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வருது. அதுவும் வருது வீடியோவில். ஏன்டா இப்படி பெட்டக்ஸ் திருப்பி வச்சிருக்கிறீங்க? வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குடா. அப்படியே சேமண்டி தெரியாதாடா. இப்படி காலப்படி அவன் காலப்படியா? நம்ம கிளம்பி முடிப்பியா அவன் ஆங்கில பிடிக்கக்கூடிய அப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டா போட்டு பெரட்டிக்கிட்டே கிடக்கு. பிள்ளை எவனும் ஃபேண்டே போடுறது இல்லை, டயரோட தான் தெரியுது. இவன் மட்டும் போட்டு வந்துருக்கிறியா? வெட்டிப்பிட்டியா? ஏன்டா அவன நெகமாட வெட்டுறியா? ஏன்டிக்கு கை கை இல்லாத கோழி இருக்குது. ஏய் பூண்டு குடிக்க ஆரம்பிச்சிருங்கடா. போடா பூண்டா. டேய் ஆமா இது பூண்டு இதெல்லாம் ஒளி. ஏய் தினேஷ் வாடா. பூண்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நட்டு வேண்டா இருக்கா கைக்கு இது இடையில விட்டுறாது, கையை வெட்டிருக்கீங்க அப்புறம். அவரு ஒரு சோன் பப்படி கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. ஏய் இதடா 150 ரூபானாரு, 3 கட்டி கொடுத்துருக்காரு. 150 ரூபாயா? ஆமா காட்டின வீடியோல இதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு அப்படின்னு இங்கே 2 இருக்குண்ணா. அங்கே 2 இருக்குதா? அவ்வளோதான் 150 ரூபாய்க்கு 5 பூண்டு. ஓடைக்குள்ள இருக்கிற தலையை கொண்டு வந்து டேய் எதா பூனைக்கு வைங்கடா. இவனை பாரு எங்க வச்சிருக்கான். ஈரோட சுட்டு சாமிக்கு வச்சிடலாமாடா? எங்க சாமி கேட்க போறானுங்க இவனுக்கு? சாமி சாப்பிட அவனு கட்டாவுதா? ஏய் போய் பூண்டு விடுங்க, அப்படியே சீக்கிரம் செஞ்சிடலாம். ஏன்டா சரி வீட்டில் இவங்க அப்போ உங்கள் வீட்டில் அப்போ யூடியூப் இல்லை நம்ம தான் ட்ரெண்டிங் ஃபோனே கிடையாதுடா. இப்போ படம் இதில் நாடு முரளி இவன் அப்புறம் படம் இதுலடா பார்த்தீங்க சீடிலியா? என்னடா வசனமே புரியல. 10 ரூபாயா? 15 ரூபா கேட்குறாங்க. 15 ரூபா கேட்டானுடா. அப்போல்லாம் அதுக்காகவே ஒரு நெட்டி வாங்கிட்டேன். அதுக்காகவே பார்ட் டைம் ஜாப் போனோம். லேப்டாப் வாங்கிட்டேன். எங்கடா பூண்டு உடைய மாட்டி இது கட்டை உட சொல்லுது. 5 பூண்டு 150 ரூபாயாடா? பூண்டு ரேட் அதிகம். வர வர எல்லாம் விலை இதாயிருச்சு. தக்காளி 80 ரூபாயா? முட்டை 8 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த 3 ரூபா போட்டால் வாத்து முட்டை வாங்கிக்கலாம். வாங்குனீங்க பூண்டு 340 ரூபா கிலோ. 360 ரூபா மலம் பூண்டு. அவர் வேற சொன்னதுன்னு சொன்னார். கொஞ்சம் பெரிய வெங்காயம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, சின்ன வெங்காயம் சொல்லி இருக்கிறாரு 1/2 கிலோ. இது என்னடா ஒழிக்கிறது? இதை வேறு ஒழிக்கணுமா? இதைத்தான் வரமிளகா தான் பத்தாது. வரமிளகா 20 போட்டிருக்கு. அவருக்கு 10 சொன்னார் 1 கிலோவுக்கு. இது 1.5 கிலோக்கு மேலே வருவா. 10 தான். 20 பத்தாதாடா பிலிப்ஸு? மிளகா கறி தானே பண்ண போகிறோம். மிளகா கறிங்கிறப்போ மிளகா கறி அப்படி சொன்னார். மிளகா கறி தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. சரி விடு பரவாயில்ல. அவர் 20 போட சொன்னார். செஞ்சு தான் பார்ப்போம். எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுற வேண்டியதான். வரமிளகா இருந்தால் தானே காரம் வரமிளகா கறி. ஆனால் மிளகா பொடியில் எதுவுமே போட சொல்லலையே. ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறேன். இது மட்டும் தான் போட சொல்லுவாங்க. இது மட்டும் தான் போட சொன்னார். சொன்னாரு நீங்கள் யாருமே அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு வீடியோ. அப்படின்னு நான் தான் சார். நாங்கள்லாம் ராணுவ படம். இதுக்காக போனேன். நாங்கள்லாம் ராணுவ படம். லேடிஸே ராணுவ படம். நாங்கெல்லாம் ராணுவ பட. அது லேடிஸே ராணுவ பட. என்னடா ராக்கெட் செஞ்சுட்டு இருக்கிற? கிரியேட்டிவிட்டியா? ஒன்றாவது பையன் கூட செய்ய வேண்டாத. அப்படி போடா சாப்பாடு. சின்ன வெங்காயமும் ரேட் ஏறி போச்சுடா. 50 ரூபாய்க்கு விற்கிது. இதெல்லாம் குப்பையில் கிடக்கிற வெங்காயமாட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சாப்பிட்றேன்னு எடுத்து இருந்துச்சு. கம்முன்னு அன்றைக்கு மாதிரி அந்த அக்காட்ட வர பண்ண செஞ்சு அவனுக்கு எல்லா பக்கமும் தெரிஞ்சவங்க இருப்பான். எனக்கு எங்கேயாவது போனேன்னு ஏதாவது ஏய் மாமா வாங்க மாமா அப்படிங்க. ஆமாம் நீங்கள் சித்தப்பா நீங்கள் எங்கே சித்தப்பீங்க? நீ என்ன பார்க்கவே இல்லையா? இல்லைங்க சித்தப்பு. அன்னைக்கு பார்த்தா வடக்கி தோளில் கை போட்டு போயிட்டு இருக்கிறியா. கேட்டால் வடக்கி நமக்கு சொந்தண்டா அப்படிங்கிறியா. சொந்த ஆக்கிக்கிட்டு ஏங்க இந்த பக்கம் வந்துருக்கிறீங்க வடக்குல இருந்து தெக்குக்கு அப்படிங்கிறியா. வாங்க டீ குடிச்சிட்டு வாங்க பசங்களுக்கு இப்படி தான் நான் ஊரில் பேக்கரியில் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே உங்கள் நம்பர் கொடுங்க எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறியா.
நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பியா என்னடே உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லையாடா கௌதமுக்காக ஒரு இது மீம் ஆண்கள்லாம் வெறுப்பாக இருக்கேன் ஏன் பெண்கள்லாம் ஒரு வெறுப்பாக இருக்கு அப்படிங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பியா எங்களுக்கு பேசுறதுக்கு இல்லைன்னா நம்மளை இழுத்துறானுங்கடா போன வீடியோலேயே எப்படி தான் பரசலாம் இழுத்தானுங்கன்ட்டு பார்த்துட்டு இருப்பியா ஏன்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் சாவகாசம் வேணாம்டாண்டா சென்னையில் வந்து உட்காந்துருக்கிறேன் தோழிகளுடன். அவ்வளோதான் மக்கள், கறி வெட்டியாச்சுங்க. பசங்களும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து சாப்பாடு வச்சுட்டு கறியை வறுத்துற வேண்டியதுதான். அவர் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரா பிலிப்ஸு? மிளகாவுக்குள்ளே இருக்குது விதிகளை இனிக்கிறோம். மிளகா கறி தானே அது? மிளகா கறியை தான் எல்லாமே பண்ணது. சரி, மிளகாய் வந்து அந்த விதைய எடுக்கிறோமில்ல அந்த பக்கம் போடலாம். செடி முளைச்சிச்சுன்னா மழை காலத்துக்கு அடுத்தே மரம் பச்சை மிளகா பொறிச்சு அங்கே உட்காந்து ஒதுங்கி அப்பப்போ மறந்துடுறோம்டா எல்லாத்தையும் ஏதோ ஒன்று. அவ்வளோதான் மக்கள், சாப்பாடு வச்சுட்டு அவ்வளோதான், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. விழுந்துற போகுது. இஞ்சி பூண்டை மட்டும் இடிச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வச்சிடலாம். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். தண்ணி பார்த்தா யாராவது தண்ணி பிடிச்சிட்டாங்கடா. குடம் வேறு ஓட்டையாக போயிடுச்சு. குண்டாவும் நிரப்பி வச்சுருக்குற மழை தண்ணி பிடிக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, அரிசி வச்சிடலாம். தண்ணி வேறு கொஞ்சம் பத்தில், குடம் ஓட்டையாக போயிடுச்சா அதனால் தண்ணி பிடிக்கிறதுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. டேய் குண்டா உள்ள சாப்பிட்றா ஏங்கடா. அவ்வளோதாங்க, அடுத்து சாப்பாடு வச்சிடலாம். குடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடம் வந்து ஓட்டையாயிருச்சு. அதனால் பசங்க தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. அது வரைக்கும் இருக்கிற தண்ணியை வச்சு இப்போதைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஜிபே பண்ணுங்களா? எதுக்குள்ள எத்தனை வரவு? ஏய், இது மாதிரி விரவு எடுத்தீங்கன்னா கூட 500 ரூபாய்க்கு விற்கலாம்டா. உட்காந்ததுக்கு அப்புறம் கேட்டால் ஒருத்தனுக்கு கண்டு கூட மாட்டேங்கிறானுங்க. இல்லை, நாய் பேசிகிட்டு இருக்கானுங்களே, டீச்சர் நாய் பேசிகிட்டு இருக்கானுங்க. டீச்சர் நாயத்தை சொன்னோம்னா அவ்வளோதான், 18+ போயிடேன்டா. 18+ மேலே எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, எப்பட்றா என் மண்டையில் வேறு அதை வேறு ஏற்றி விட்டீங்க. அதனால டீச்சர் நான் எதை பேசணுன்னே அதை கேட்டுட்டு விட்டானுங்க. நீங்கள் இவ்வளோ வேற பொறுக்கிட்டேன். தண்ணி வேற கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. அவனுங்களை வர சொல்லுங்கடா. அவனுக்கு இலைய எடுத்துட்டு ஜாலியாக நாயம் பேசிட்டு வருவானுங்க. சாப்பிட்டு வரணுங்களா? சாப்பிட்டு வரவங்களும் அரிசி போட்டுடலாமா? கொஞ்சம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுடா பிடிப்ஸு. எப்போ கொதிக்கணும்னு அப்போ கொதிக்காது. ஐயோ, தண்ணி வேற வருது. செல்ல கறி வேவிப்புமா கொஞ்ச நேரம். ஆமாம், வீரல் சொல்கிறோம். ஃபோனெல்லாம் வீட்டில் சார்ஜ் போட்டு வச்சுட்டானுங்க. பத்திரமா சாப்பிட்டுட்டு போய் கேம் விளாட்லான்ட்டு. அவனெல்லாம் உஷாராக இருக்கானுங்க. நம்ம தான் கொஞ்சம் இதாக இருக்கே. கொதிக்குதா அப்போ? ஐயோ, சுடுதண்ணி காய வச்சுட்டு இருக்கு. போது விட்டு அவன் எங்கடா பண்ணுவானுங்க? வீடியோ மாற்றிடலாம். சுடுதண்ணி காய் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ், பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்குது. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசிக்கு வந்து சாப்பாடு உழ வைக்க போகிறோம். வந்துடுவானுங்களாடா அதுக்குள்ளேயும். அரிசி தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி பற்றல, இவனுக்கு தண்ணி பிடிக்க போச்சோன்னா எல்லாம் கொதிச்செல்லாம் எல்லாம் அடுப்பு கொதிச்செல்லாம் ஆவி இதாக போயிட்டு இருக்குது. இருக்கிற தண்ணியெல்லாம் அவ்வளோதான், மறுபடியும் அளந்து ஊற்றணும்ல. வாங்கடா டே, தண்ணி நீராவியா போயிருச்சுடா. நீராவியா போயிருச்சு. அந்த மாதிரி சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. இனிமேல் அளந்தாண்டா ஊற்றணும். அப்பாடா, அடுப்பறிடா. ஏய் வேணாம், தண்ணி ஊற்றி தெரிச்சுக்கலாம்டா. உள்ள குப்பை கிடக்கு வர, அதை விட அப்பு தண்ணி ஊற்றலாம். கீழே ஊற்றிடலாமா? சரி ஊற்று, ஆசை போட்டுட்டேன். ஏய் இருடா, கருத்துணி வரட்டும். அடுப்பில் ஊற்றிடாதா? அப்புறம் அவ்வளோதான். வந்துறியா? ஏய் வாடா ஸ்ரீ, சீக்கிரம் முசுதியா? என்னடா நொண்டி அடிச்சுக்கிட்டு வர பாதியில் கேமா? பொங்கல் விளையாட்டு போட்டிங்களா? தண்ணி இதில் ஊற்று சீக்கிரம். 2 கல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டு இதில் அந்த கல்லை நீ சின்ன பையனா? பேர் சின்ன பையனா? சின்ன பையன்டா, அந்த ஈரோட்டுக்காரர் சின்ன பையன். சரி இறக்குங்கடா சோத்த. சின்ன பையன் துணியா? துணி இல்லை, எடுத்தா வந்துருமா? கருத்துணி கையில் வச்சுட்டு. சின்ன பையன் கீப்பரு.
பேர் என்ன பேபி ஜான். பிலிப்ஸு இது கறி வச்சிருக்கியா? கறி வைக்கலாம். இந்த சாப்பாடெல்லாம் இதில் சாப்பாடு இதில் மாற்றிடலாமா? சாப்பாடு எங்கே வைக்கிறது? ரியான் பராக்கா. சாப்பாடு இந்த அப்படிங்க வை, கீழே வை. ரியான் பராக்கா ஆல்ரவுண்டர் பண்ணுவல்ல. சரி விடுங்கடா, கிரிக்கெட் நாயத்தை விடுங்கடா. எல்லாம் ஒரு வெயிட் தண்ணியா போயிட்டு இருக்கு. என்னது இப்போ சோறெல்லாம் கொட்டுதுடா, டேய் தூக்குடா டேய். போதும் விடு. சோத சோதன்னு போதும் வைங்க. இதில் சமைக்க இதுதான் என்ன அப்படின்னு நல்ல சுத்தமான இதில் வச்சிரு. இது சுத்தமான செக்கில் ஆட்டின செக்கு எண்ணெய். சின்ன மாஸ்டர் செஃப்ஸ். சின்ன நீ தான்டா பாதி குளிக்க வேண்டாம் அவனுல. ஆனால் நான் அதில் பாதி தள்ளி வச்சுட்டு பாதி குளிக்க வேணாண்ணா. அவனை குளிக்க மாட்டானுங்க. இதான் நேரம் சௌக்கியம். குச்சி எடுத்துடா பர்த்டே. மாஸ்டர் செஃப் இவர் நம்ம கோகுல். கும்பல சோக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? என்னடா குச்சிடே அப்போ சோம்புடா வேணாண்ணா. வேம்பு வெடிக்குது பத்தாது. வெங்காயம் பாதி குடிக்க வேணாம். கரண்டி நினைச்சு உள்ளோட்டு கேமரா கழுவி அவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? அடுப்பில் காமிக்கா வீடியோ எடுக்கல கரண்டி நினைச்சு காமெடி போனாலும் வாரம் பண்ணணும் அந்த காமெடியை. அப்புறம் செருப்பு அடிப்பாங்க. சரியா? குறைய நம்பர்ட்டா கறி எடுத்து போடுங்களா? இது கார்த்திக் வீடியோ எந்த ஸ்கூல்னு சொல்லணும் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்துக்கும் நீ முடிச்சு விடலான்னு பார்க்குறேன். லாக்குடு வேற ஸ்கூலில் கனவு விளைஞ்சனால அப்படியே இது கோடைக்குள்ளையா மண்ணில் இல்லை இஞ்சி பூண்டு விழுது விழுதுகள் எனக்கு மனசே கேட்கல. மோகன் தான் மறுபடியும் ஆரம்பிக்குது. நான் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். என் மண்டைக்குள்ள வேற நீங்க ஏற்றி விட்டீங்களா? ஒரு உப்பெல்லாம் போடுறது எடுத்துட்டு இருக்கியா? உப்பு நீ கரெக்டாக இப்படி ஜூமில் வரணும். ஜம்மு எலுமிச்சங்கமா புளிச்சங்காயா? ஆரஞ்சு காய் மக்கள். எலுமிச்சம்பழம் 5 ரூபாடா. சாப்பிட கொண்டானுங்க. கொழுமிச்சங்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கோடு வேண்டாம் போடுறோம். என்னப்பா வரமாட்டேங்குது. போதும் கடை அவர் சொன்னதே கொஞ்சம் ஊற்றி வச்சு ஜோயிது இன்னும் 1/2 மணி நேரம் வேணும். ஏன் இலையை விரிச்சாங்க ஒரு உட்காந்துருக்கேன் பார்த்து சொல்லணும்ல. காய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இலையை விரிச்சு ஜம்மு குச்சி எடுத்துட்டு வாங்க. இட்டு போன குச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் கறி ரெடியாக இல்லை. 2 துண்டு கறி வச்சு வைக்கிறேன். போடுறேன். நல்லா வெந்துட்டு இருக்குங்க. கற்றுக்கணும் மோகனை பற்றி கற்றுக்கு அப்படியே சொல்லுங்கடா. கொழுமிச்சங்காய் இல்லடா, எலுமிச்சம்பழம் தான்டா. காட்டுற உன்னோட கிரியேட்டிவிட்டி. இது எலுமிச்சம்பழம் தான்டா. கொழுமிச்சங்காய் அந்த ஆயா ஏமாத்திரி சாட்டுறா. ஆயாவே நம்மளை ஏமாத்தி அறியறதுலே தெரியுது. அது எலுமிச்சம்பழம் தான் சொல்லி கொடுத்தாங்கடா. 5 ரூபா பார்த்தாவே தெரியுது. அது எலுமிச்சங்காய் இந்த 1 ரூபாய்க்கு 2ன்னு நம்ம ஸ்கூல் வாசல்ல வெளியில விற்பாங்க. அந்த ஆயா நவாப்பழங்க ஆயா கொண்டு வரும். மோகன் லெஃப்ட் அடிச்சு சரி வீடியோ கட் பண்றேன். மோகன் லெஃப்ட் அடிச்சு அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு கொதி வச்சா இது ரெடி ஆகிரும். மிளகா கறிங்கிறானுங்க. ஆனால் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன கறின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம்.
அவ்வளோதான் 32,000. கோபுராலே தண்ணி வைக்கிறேன். கோபுரா வாட்டர் நான் உனக்கு கட்ட சாப்பாடு கொண்டு வராதரா. அது எத்தனை டைமா சொல்றது? இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா, என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடு. சோறு தான் கொஞ்சம் பொங்கலாட்டம் ஆகி போச்சுங்க. கிராமத்தில் சாப்பாடு அப்படி இருக்கு, நல்லா இருக்கும். இதாங்க நல்லது உடலுக்கு. டேய், உடலுக்கு நல்லது அப்படிங்கிறானா? தூய தமிழ். திலீப் சார், சோறு 1 குண்டா என்ன இருக்குதுரா? வீட்டுக்கு போய் நைட்டு தயிர் வச்சுக்க வேண்டியது. சோத்தம் கோரடியா. அது 3 பேத்துக்கு, இது 3 பேத்துக்கு. அங்கே வர அவனுக்கு காட்டு போட்டு அடுப்பு வச்சு கொண்டு நீங்கள் விளக்க முடியாது. வேற முடிச்சு விட்டாங்க. நம்மளை குறைச்சிட்டானுங்க, நம்மளை முடிச்சு விட்டானுங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன். மிளகு பொடி போட்டாச்சு. போட்டு 2 கலர். பக்கத்தில் வர முடியல, பசி தாங்க முடியல, அதனால இங்க இருந்துட்டே கத்திட்டு இருக்கேன். போது எடுத்துட்டு பசி தாங்க முடியல, எடுத்துட்டு. பசியில வயிறுல உள்ள போயிருச்சு. வயிறை கம்மிங்க. வயிறு கம்முன்றோட 18+. இருங்க வரேன். இப்ப பாருங்க. ஆஹா, பார்க்கவே நல்லா மிளகாய் நல்லா தெரியுதுங்க. இது மிளகாய் தெரியுதா? நீங்கள் நம்மளால அந்த நஷ்டம். அவ்வளோதாங்க, சாப்பாடெல்லாம் போட்டு வச்சாச்சு. இதோட எப்படி திருப்பிட்டு இருக்கிற? இருங்க. படுத ஓட்டையா போயிருமா? ஆகாதுடா வேடா. ஆனா பரவாயில்ல. எல்லாம் பயங்கர இதில் இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. மோகன்ல வயிறு உள்ள போய் எல்லாமே உள்ள போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னென்னமோ பேசுற, பசியில பேசுறேன்னு சொல்லி விட்டுற விடு. வெறும் திங்கிற பாருங்க காமாளவன். காமாலையா? என்னடே எதோ பேசுறான் அவன். அந்த வீடியோ எடுத்து உள்ள போடணும். வேண்டாமா? போட்டு கால் வச்சு விட்றாங்க. மிளகா கறி கீழே போகுது. நீ கறி சாப்பிட மாட்டானம்மாடா. ஏண்டா சாப்பிட்டு காலையில ஏ வாடா, இவனை பாரு, நாங்கள் சாப்பிட்லாங்கிறியா? இதான் புத்தி. போதுண்டா பிலிப்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஈரல் தேடிட்டு இருக்கான் பாருங்க. டேய் கமெண்ட்ரா, ஈரல் திங்க கூடாதா நீ இன்னைக்கு? அவன் கையில் எடுத்துட்டானே. நின்று போது பிலிப்ஸ், இன்னும் சோறு இருக்குதுடா, அதுக்கு வச்சிடலாம். ஓகே மக்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ற மூடில் இருக்கும். சாப்பிட்ற மூடில் இருக்குமா? இன்ன வரைக்கும் என்ன மூடில் இருந்தீங்க? இன்ன வரைக்கும் எல்லாம் கதை கேளு. சார் எப்படிங்க சார் உங்களுக்கு மாட்டுச்சு இந்த மீன்? இன்னும் கான்சென்ட்ரேட் போயிட்டோம். நல்லா இருக்கா டேஸ்ட்டு? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லாக்கா? என்னடா எங்கள் பந்தி அப்படியே இருக்குது, இன்னும் திங்கவே ஆரம்பிக்கல, பாதி சோத்தக்கானா விளாசுறாங்க. விளாசுறானுங்களா? என்னடா சுடுது நம்மளுதுல, கரண்டி வச்சு தான் போட மாட்டேங்குது. ப்ரோ கடைசியாக அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்ற சொன்னீங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்து கொழுமிச்சங்காய் கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சப்படி எல்லாம் ஓகேங்க. அவங்க 1000 ஸ்கேம் நடந்திருக்கு. நல்லாயிருக்கு. போன வீடியோவில் எப்படி ஆமைக்கு பதில் பானையை பார்த்தீங்களா? ஒரு காமெடி பண்ணால் ஒரே வீடியோவில் விட்டுருவாங்க. 2-3 டைம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்க கோவம் வந்துடும். ஒவ்வொரு அளவுக்கு கறி நல்லா இருக்கு, ஆனால் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காடா பேசஞ்சு சாப்பிட்றப்ப? ஆனால் இந்த டேஸ்ட் மாதிரி இல்லை, கறி வறுவல் மாதிரி இல்லை. வறுவலே பண்ணலையா? வறுவலே இல்லையா? இது டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் ட்ரையாக கொடுத்துருக்கணும். கறி வறுவல் மாதிரியே இல்லை. ஏண்டா என்ன கறி வறுவல் மாதிரி இருக்குது? வீட்டில் செய்வோம்ல கறி வறுவல், அது மாதிரி இல்லை. காட்டு வறுவலா? இதே வேண்டாம் கண்டுபிடிச்சது காட்டுக்குள்ள உட்காந்து. மிளகா காட்டு வறுவல். காட்டுக்குள்ள உட்காந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கானுங்க வரப்பு. நமக்கு மட்டும் ஏன் காட்டுக்குள்ள உட்காந்து வெவ்வேறு தோணுது? ஏய் வேற
நம்ம சஞ்சய் எடுத்து ஒரு டூர் போட்டேன்னா தெரியுண்ணா. நம்ம எங்கே செஞ்சேன்னு அந்த மரத்துக்கு நடுவில் போய் காமிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து வீடியோக்காக அந்த கோழி பறக்கிட்டு பிடிக்கலான்னு நினச்சோம். ஆனால் அந்த கோழி ஏமாத்திருச்சு. கோழி தீனி ஊருக்கு போயிடுச்சு. கோழி பறக்கிட்டு போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கோழி தீனியை பொறுக்கிட்டு படுத்துருச்சுங்க. நல்லா நடிப்பே இல்லை. அடுத்த டைம் வான் கோழி பிடிச்சிட்டு வந்து பறக்க விட்றான். ஈட்டியில் குத்துறோமா? ஈட்டியில் குத்துறோமா நம்மளை தூக்கி உள்ள வச்சிடா. என்னடா சோறு திங்க மாட்டேங்கிறீங்க, நம்ம இடையில கறி மட்டும் தின்னுட்டு இருக்கிறீங்க பொறுக்கி. இவனை பாரு எப்படி பேசிட்டு வச்சிருக்கானு. குழம்பா வீட்டில் போய் வாங்கிட்ட குழம்பு. அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்குடா குழம்பு. கறிக்குண்டா அந்த பக்கம் போயிருச்சா? சரி சீக்கிரம் சாப்பிடுங்கடா நம்ம டீமை. 4 பேரை கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்குதா? அப்படிலாம் புதைக்கக்கூடாது. ஈரில் புதைச்சி வைக்கிறியா? ஜெய் நம்ம சோறு இருக்கு பீப்ஸு, அது கொஞ்சம் குழம்பு வச்சுரு. நல்லா தானே இருக்கு. ஒரு மாதிரி மிளகா டேஸ்ட் போட்டேன். அது இன்னும் ட்ரையாக சாப்பிடணும்ண்ணா. இந்த தண்ணி மாதிரி ஊற்றுதில்ல. அப்படி இருக்கக்கூடாதா? கரெக்டாக சொன்னால் கம்மி பண்ணியிருக்கணும். சட்டி சோறு சாப்பிடுவாங்கல்ல, சட்டியில் ஊற்றி இருக்கிற சாந்தோட அந்த மாதிரி தான் சாப்பிடணும். அரிசியாக வலிச்சு போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடணும். அப்படி தான் இருக்கணும். எத்தனை மிளகாய் பொடி கேட்குறது இது மாதிரியா? ஒன்றா சாப்பாடு தான். அதே சாப்பாடு கம்மி பண்ணி மிளகாயா ஒன்றாவது இங்கே ஒன்று சாப்பிட்டு காட்டு. அப்புறம் நான் எதாவது சாப்பிட்டு தானே அப்படி பண்ண தின்ட்டு எனக்கு வேணா மிளகாய் நின்றுட்டு இருக்கீங்களா? அவன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறியா? சாப்பிடலாமா? அது இன்னும் கொஞ்சம் தான் பண்ண வச்சுக்கோங்க. மிளகாய் ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டாக வந்துடும். மிளகாய் அந்த சாந்தோட சேர்ந்து ஒரு டேஸ்ட் வந்துடும். வண்டி சவுண்டு கேட்டுச்சுன்னா வானா அந்த பாலம். ஆனால் அந்த பாலம் இருக்குல்ல, ப்ளூ கலர் பாலம், கோயிலுக்குள்ள இறங்குவா அந்த பாலத்தில் வேணா சாணி பாலம் இருக்கும் பாரு. நான் இந்த பக்கம் வாக்கியம் பண்ணுற மாதிரி எப்படா அவனுக்கு மாட்டுச்சு? அதை தாண்டி ஒரு 100 மீட்டர் வந்தோடனே இங்கே கரெக்டாக ஒரு களை மாதிரி அந்த அப்படியே உள்ள வாங்க. பாலம் எப்படின்னே தெரியல. என்னன்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட்ல கேட்காதீங்க, என்னால் சொல்ல முடியாது. சொன்னா கேஸ் இருக்காருங்க. நாங்கள் ஒரு சூறா வெளி கிளம்பியது. அவனுக்கு சோறு இருக்கா? சாப்பிட்டுருச்சா? நல்லா இருக்குடா காரம். அருமையாக இருக்கு. சிங்கமா? அவன் அசிங்கத்தை பார்த்து நின்று போகிறான். மாடு முட்டிட்டு போகிறாடே. கோழி நல்லா வெந்துருச்சு. நாட்டு கோழி மாதிரியே தெரியலதாங்க. ஏன்னா அது போன்ற கோழியா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பேசுனது போட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். 32,000 வந்துடும். எங்கடா அத்தனை பேசுகிறீங்களா? ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க. வாடா சாப்பிட்லாம். சரி வா. ஏண்டா எப்படா மாட்டுச்சு அவருக்கு? பீப் சவுண்ட் சொல்லுங்கடா, சையில் சொல்லுங்கடா அவனுக்கு. பிலிப்ஸ் அப்பப்போ ஒரு கிளிப் இப்படி எடுத்துடணும். சாப்பிட பிலிப்ஸா? நீ ஏன்டா எருமை கத்துறாப்புல? போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுருவாங்க. ராஜகிரன் வந்தோம்னா திரும்பி மன்மதரசன் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்டா என்னடாச்சு? மிளகாயா? ஏன்டா அவங்க அம்மனுக்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு. மிளகா சோறுன்னு போட்டு அவன் மூக்குக்குள்ளே மிளகாய் எரிச்சா மாட்டாப்ப. ஒன்றா வழியில் பள்ளி வளையும் இல்லை, வள்ளிமலையா? வள்ளிமலை சிக்கன். ஆனால் கடைசியாக ஒன்று அறுத்து ஊற்றுனானுங்க பாரு. பொழுதுக்காய் எடுத்துட்டு வந்து வீடியோ பார்த்து அறுக்குறோம். சரி காய் நினச்சி நானும் அறுத்துட்டு இருக்குது. புளி பொறுத்தான் பார்க்குறேன், தலைமுடி மாதிரி அத்தனை இருக்குது. சரி மக்கள், நாங்களும் சாப்பிட்டு குண்டா விலகி வச்சுட்டு கிளம்புறோம். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரோங்க. ஆட்கள் தேவையா? எதுக்கு? குண்டா சாப்பிட கூப்பிடல, கழுவ கூப்பிட்றானுங்க அப்படின்னு. அதாக்கடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையுமா பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பட்டன் அமுக்கி விட்டுருங்க. அதையும் சொல்லிடுறேன். அந்த பெல்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. என் வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறேன்டா. ஓகே மக்கள், அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரும். நிச்சயம் வரும்.
கண்டிப்பாக நீ வரியா வந்துடு. உங்களுக்காக வரேன். எனக்காக வா. சரி சாப்பிடு. ஒரு என்னென்ன பண்ணுறானுங்க பாரு.